தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். ஆணவத்தில் ஆடாதரா, ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். தனுஷ் குபேரா ஆடியோ லான்ச்ல பேசின ஸ்பீச் எல்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. 2 வாரமா தனுஷ கலாச்ச மைண்ட் செட்டோட வாய கோணையா வச்சுக்கிட்டு ஆட்டிடியூடா பேச போற தனுஷ் தானே இந்தியன் 2 தக் லைஃப் கங்குவா மாதிரி இந்த படத்தையும் ட்ரோல் பண்ணி விட்டுலாங்கிற மைண்ட் செட்ல தியேட்டருக்கு போனீங்கன்னா அவரோட இன்ட்ரோ சீன்லயே உங்களை ஆஃப் பண்ணி உட்கார வச்சிருவாரு. குபேரா ஆடியோ லான்ச்ல தனுஷ் பேசினதை கூட விடுங்க, படத்துல நடிக்கிறது தனுஷ் தானா அப்படிங்கறதே நம்மள மறந்துட்டு உண்மையிலேயே ஒரு பிச்சைக்கார லைஃபை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். படம் பார்க்கும் போதே ஆக்டின்னு வந்துட்டா தனுஷ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்க்கு போவாரு, அவருக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறது சீன் பை சீன் நமக்கு ரியலைஸ் ஆயிட்டே இருக்கும். குபேராவோட ஒன்லைன் என்னன்னா 4 அப்பாவி பிச்சைக்காரங்களை வச்சு ஒரு கார்பரேட் சேவா பண்ற ஸ்கேம். அந்த 4 பேர்ல ஒருத்தரா இருக்க தனுஷ்க்கு அந்த ஸ்கேம் தெரிஞ்சு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒன்லைன். நார்மல் கமர்ஷியல் படங்கள்ல வர்ற எந்த அன்வான்டட் விஷயங்களும் இந்த படத்துல இருக்காது. இது ஒரு ப்ராப்பரான ஆர்ட் பிலிம். முழுக்க டைரக்டர் எடுத்துக்கிட்ட கதை மட்டும் தான் 3 hours படமா ஓடும். தேவையில்லாத ஒரு சீன் கூட படத்துல நீங்க பார்க்க முடியாது. அதனால அங்கங்க கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா டைரக்டர் சேகர் கமலாவோட நரேஷனே ஸ்லோ நரேஷன் தான். பட் தனுஷோட ஆக்டிங், நாகார்ஜுனாவோட கேரக்டர்ல இருக்க டிஃபரண்ட் ஷேட்ஸ், இது எல்லாமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை கொஞ்சம் போர் அடிக்காம கொண்டு போயிருச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே தேவாங்கிற தனுஷ் கேரக்டரோட அந்த இன்னசென்ஸ் தான். கிளைமேக்ஸ் வரைக்குமே தனுஷ் உலகம் தெரியாத ஒரு இன்னசென்ட் கேரக்டராவே நடிச்சிருப்பாரு. அந்த கான்செப்ட் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அப்புறம் நாகார்ஜுனா கேரக்டர் கூட நிறைய ஷேட்ஸ் வச்சு இந்த கதையில தனுஷ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு நாகார்ஜுனாக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ப்ராப்பர் மல்டி ஸ்டாரர் ஃபிலிமா எடுத்திருப்பாரு டைரக்டர். என் பேர் தீபக். தமிழ் மூவின்னு வந்துட்டா நாகார்ஜுனாவோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பீக்ல இருக்கும் அப்படிங்கறத இன்னொரு டைம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தமிழ்ல ஒரு 5 படம் நடிச்சிருக்காரு. அதுல எல்லாருக்குமே ஃபேவரட்டா ரட்சகன் அண்ட் தோலா இருக்கும். குபேரால தோலால பார்த்த நாகார்ஜுனாவை நீங்க பார்க்கலாம். அவரோட அடுத்த தமிழ் படம் கூலியில ரட்சகன்ல நம்ம பார்த்த நாகார்ஜுனாவை பார்க்கலாம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரட்சகன், தோலா, இப்ப குபேரா அண்ட் டுமாரோ கூலி. இன்னொரு ஒற்றுமை என்னன்னா குபேரா அண்ட் கூலி இந்த 2 படத்தோட ஹீரோஸ் பேரும் தேவா தான். என்னதான் தனுஷ்க்கு டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் தன்னை ஒரு ரஜினி ஃபேன் முன்னிறுத்தணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சூப்பர் ஸ்டார் படத்துல நடிக்கிற கேஸ்ட் எல்லாருமே தனுஷ் படத்துல இருப்பாங்க. தனுஷ் படத்துல நடிக்கிற கேஸ்ட் எல்லாமே சூப்பர் ஸ்டார் படத்துல நடிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கடைசி 3 படங்கள் எடுத்துக்கலாம். ஜெயிலர்ல சிவராஜ்குமார் நடிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர்லயும் அவர் இருப்பாரு. ராயன்ல துஷாரா விஜயன் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன வேட்டையன்லயும் அவங்க இருப்பாங்க. 2 படத்துலயுமே அவங்க கேரக்டர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். ஒரு விக்டமா நடிச்சிருப்பாங்க. இப்போ கூலி அண்ட் குபேரா இந்த 2 படத்துலயும் நாகார்ஜுனாவோட ரோல்ஸ் இருக்கு. சோ குடும்பம் வேற, ஃபேனிசம் வேற அப்படிங்கறத தெளிவா புரிஞ்ச ஒரு ஆக்டர் தனுஷ். அவரை பத்தி எவ்வளவு கான்ட்ரோவர்சிஸ் பர்சனல் லைஃப்ல வந்தாலும் சினிமா அப்படின்னு வரும்போது அவரோட 100% கொடுத்து அவர் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவரை போட்டு நீ எல்லாம் தமிழ் சினிமாவுக்கே ஒரு சாபக்கேடு அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்துல இருக்க இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் என்னன்னா ராஷ்மிகாவோட கேரக்டர் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். விஜய் தேவரகொண்டா கூட இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு நல்ல ரோல் நடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது டியர் காம்ரேட்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் தனுஷ்க்கும் இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே காமெடியாவும் இருக்கும், எமோஷனாவும் இருக்கும். அந்த சீன்ஸ்க்குலாம் நிறைய ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கு. ராஷ்மிகா பண்ண ரோல்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல். பணம், பவர், கோட் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். பிச்சைக்காரங்க படுற கஷ்டத்தெல்லாம் அங்கங்க டைரக்டர் காமிச்சிருந்த விதம் சூப்பரா இருந்தது. முக்கியமா போய்வா நண்பா சாங்கோட பிளேஸ்மெண்ட், அந்த சாங் ஏன் படத்துல வருது அப்படிங்கிறதுக்கான சீக்வன்ஸ், அதுல தனுஷோட ஆக்டிங் அண்ட் டான்ஸ்னு அவரோட ஸ்கில்ஸுக்கு தீனி போற மாதிரி ஒரு வேற லெவல் சாங் பிளேஸ்மெண்டா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த படத்துல இருக்க நெகட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இந்த படத்தோட நரேஷன் தான். கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான் பாப்பேன்னு சொல்ற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். அடுத்த மைனஸ் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இந்த மொத்த படமும் ஒரு பிரச்சனையை நோக்கி தான் போகும். அந்த பிரச்சனை அப்புறம் அந்த பிரச்சனையை கொடுக்க போற வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லனா இருப்பாரு. அவருக்கு ஒரு அப்பாவும் இருப்பாரு. பட் வில்லன்ஸ் ஆகிறது மட்டும் தான் கிளைமேக்ஸ் அப்படின்னு அவசர அவசரமா படத்தை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷன் கண்டிப்பா நிறைய பேர்த்த டிசப்பாயிண்ட் பண்ணும். பட் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருந்தா இந்த படம் இன்னைக்கு 100% பாசிட்டிவ் வாங்கியிருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் டிஎஸ்பியோட பிஜிஎம். படம் ஃபுல்லா ஒரே மியூசிக் தான் போட்டிருந்தாரு. நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேளை அந்த எந்த சாங்கையும் படத்துல ஃபுல்லா பிளேஸ் பண்ணல. நல்ல சாங்ஸை மட்டும் தான் அங்கங்க சீன்ஸோட வச்சு டிஎஸ்பி தப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒருத்தரோட லைஃப்ல நடக்கிற ஜானியை காட்டணும் அப்படின்னா அதுக்கு மியூசிக் தான் பெரிய பலமே. எக்ஸாம்பிளுக்கு லக்கி பாஸ்கர் எடுத்துக்கலாம். அதுல ஏகப்பட்ட பிஜிஎம்ஸ் ஜிவி போட்டிருப்பாரு. அதுல வர சாங்ஸ் அண்ட் லிரிக்ஸ்மே அந்த படத்துக்கும் அந்த கதைக்கும் ஏத்த மாதிரி சூப்பரா கொடுத்திருப்பாரு ஜிவி. பட் இதுல வர எல்லா ரைஸ் அப் சீன்ஸுக்கும் டிஎஸ்பி ஒரே பிஜிஎம் தான் யூஸ் பண்ணிருப்பாரு.
சோ ஸ்லோ நரேஷன், கிளைமேக்ஸ் அண்ட் பிஜிஎம் இது 3 தான் குபேரால இருக்க நெகட்டிவ்ஸ். இதை தவிர இந்த படத்துல இருக்கிற மத்த எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். தனுஷோட இன்னசென்ட் கேரக்டரை வச்சு நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸே ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். சோ ஆடியோ லான்ச்ல அவர் சொன்ன மாதிரி தனுஷை நம்பி இந்த படத்துக்கு நீங்க தாராளமா தியேட்டருக்கு போகலாம். குபேராக்கு சினி பிளாட்ஃபார்மோட ரேட்டிங் 5க்கு 4. ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், என்னை நம்பி பார்க்கலாம்.